தியாகங்களை ஒருபோதும் இறைவன் வீணாக்குவதில்லை. நீங்கள் அதிகாலை நேரத்தில், குளிர் நேரத்தில் 4 மணி, 4:30 மணி, 5 மணிக்கு எழுந்து அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்கு தயாராகி பனி பொழியும் வீதியிலே நடந்து வருகிறீர்கள் அல்லவா பள்ளிவாசலுக்கு, அந்த தியாகத்தை இறைவன் வீணாக்கி விடுவான் என்று நினைக்கிறீர்களா? அதிகாலை பொழுதில் சில்லென்ற தண்ணீரில் முகத்தையும் கையையும் காலையும் கழுவி சுத்தம் செய்துவிட்டு ஒது செய்துவிட்டு பள்ளிவாசலை நோக்கி நீங்கள் விரைந்து வருகிறீர்களே, அது நிச்சயம் ஒரு தியாகம். இதமான போர்வை, நல்ல சூழல், கதகதப்பான அறைக்குள் உறங்குவதற்கு பதிலாக குளிர் நீரில் ஒது செய்துவிட்டு தரையும் நடுங்கும் தை மாத குளிரில் பள்ளிவாசலை நோக்கி வருகின்றீர்களே, அந்த தியாகம் வீணாகாது. எல்லாம் வல்ல இறைவன் எல்லா தியாகத்துக்கும் பலன்களை தருவான் என்பதற்கு இறைத்தூதர் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வில் சிறந்த படிப்பினை இருக்கிறது. எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.